எதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவார். எதை விதைத்தாயோ அதை அறுப்பார், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பி தப்பிடுவார். கல்வாரி சிலுவை அண்டிடுவார், கர்த்தரை நம்பி தப்பிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஆண்டவரே, அருமையா அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் நம்முடைய வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. எங்கள் ஊருக்கு தேவையான பரலோக மன்னாவை நீ தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். 1 பேதுரு 4, 7 முதல் 10. கிரானக்காரர் போல. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் வேதத்தில் எழுதப்பட்டு சுமார் 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்றுன்னு இப்போ அது சொல்லப்பட்டு 2000 வருஷம் நம்ம என்ன செய்துட்டோம், இந்த உலகம் கடந்து வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு சமீபமாயிற்று அப்படிங்கிறத நம்ம உணரணும். எல்லாவற்றிற்கும் முடிவு, இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் முடிவு என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மை முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் வாழ்வு அது நிலையானது அல்ல. தேவன் நிலையான ஒரு வாழ்வுக்காக நம்மை அழைத்து அதற்காக நம்மை வேறு பிரித்து அதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த நிலையான வாழ்வை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே நாம் காலத்தின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது இந்த உலகத்தின் ஒரு முடிவை சீக்கிரமாய் வந்துவிட்டது என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம்? ஒரு கொடிய காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஃபுல் லாக்டவுன் போடும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே என்ன செய்யலை, இயங்கலை. அல்லேலூயா. ஆமாம், மனிதன் கண்டுபிடித்த எதுவும் இயங்கலை இல்லையா? விமானமாக இருந்தாலும் சரி, ட்ரெயின், பஸ்ஸு, காரு, பைக்கு கூட ஓட்ட வேண்டான்ட்டாங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா பக்கத்துலேயே நீங்கள் என்ன செய்யுங்க, நடந்து போய் தான் அந்த சரௌண்டிங்கில் உங்கள் வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா வாகனங்கள் நிறுத்தப்பட்டது, கம்பெனி இல்லையா, தொழிற்சாலைகள் மூடப்பட்டது, வேலைகளெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். அன்றாட உங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை மட்டும் என்ன செய்யுங்க, நீங்கள் வாங்குங்க. அதுவும் சில இடத்துல வாரத்தில் 2 நாள் தான் வெளியே வரணும், இப்படிலாம் என்ன செய்தாங்க சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அந்த லாக்டவுன் போயிருந்துன்னா சாப்பிட்றது கூட ஒன்றுமே கிடச்சிருக்காது. ஏன்னா உற்பத்தி எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எங்கள் கடையில் போய் என்ன கேட்க முடியும்? கடையில் எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அப்போது ஒரு வைரஸ் வந்து உலகம் முழுவதையும் ஸ்தம்பிக்க வைத்து விட்டது.
உலகம் முழுவதும் நிறுத்தி விட்டது. மனுஷனுடைய எல்லா ஆட்டம் பாட்டம் எல்லாமே என்ன செய்யிருச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? சினிமா நின்றுச்சு, எல்லாம் நின்றுச்சு. ஒன்றே ஒன்று, சாப்பிட்டுட்டு வீட்டில் பேசாமல் கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அல்லேலூயா. இன்னும் சில கவர்மெண்ட் வந்து காசுலாம் அனுப்பிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அது கூட வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. வீட்டை விட்டே வெளியே வராத, நீ உயிர் பிழைக்கிறதுக்கு என்ன செய், சாப்பிட்டுக்க. அல்லேலூயா. பாருங்க, எதை நம்ம நினச்சிருந்தோமா? போன 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நம்ம ஏதாவது இதெல்லாம் யோசித்திருப்போமா? அல்லேலூயா. எதுவும் நம்ம யோசிக்கலை. மனுஷன் எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டான், எவ்வளவோ முன்னேறிட்டான், எவ்வளவோ வளர்ந்துட்டான், செவ்வாய் கிரகத்துக்கெலாம் போயிட்டு வர்றான். அப்படிலாம் நம்ம நினச்சி மனுஷன் என்ன செய்தான், கடவுளை மதிக்காமல் மாறிட்டான். ஆனால் ஒரு சிறிய வைரஸுடைய தாக்குதல் உலகம் முழுவதும் என்ன செய்திருச்சு, நிறுத்திருச்சு. அல்லேலூயா. இப்போ எப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. இதை உணர்ந்து மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்து முடிவு சீக்கிரமாய் நெருங்கி விட்டது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாம் சீக்கிரம் அனுப்பிச்சிடும். உலகம் முடிகிறதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், முதல்ல அங்கே 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவளாக இருந்து ஜெபிக்கணும். தெளிந்த புத்தி இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. இன்றைக்கி நமக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் நமக்கு எதுக்கு தான் நேரம் எல்லாம் போகுது? ஜெபிப்பதற்கு மட்டும்தான் நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். வேறு எழுதுறதுக்கு நேரம் உண்டு, படிக்கிறதுக்கு நேரம் உண்டு, வேலை செய்கிறதுக்கு நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்து விடுகிறோம். ஆனால் கடைசியாக வந்து நம்ம எதுக்கு லீவ் விட்டுறோம்? ஜெபிப்பதற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் அப்படி ஒரு பழக்கம், கடைசியாக தான் என்ன செய்யணும், தூங்க போகிற நேரத்தில் தான் ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது. பைபிள் அப்படி எங்கேயாவது இருக்குதா? அல்லேலூயா. எப்போ நேரம் கிடைச்சாலும் ஜெபம் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்கும்போது தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம். அல்லேலூயா. ஆகவே நேரம் கிடைக்கும் பொழுது அதை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அது அதிகாலையாக இருக்கலாம், அது இரவாக இருக்கலாம், மதியமாக இருக்கலாம், சாயங்காலமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆகவே ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் மட்டும் நம்ம கவனம் இல்லாமல் இருந்துட்டோம்னு சொன்னால் நம்ம ஜெப வாழ்க்கையே எடுத்துருவான். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அல்லேலூயா. நம்ம செய்யறெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும், நம்ம செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் ஜெபித்தால் நாம் தேவனோடு வாழலாம். அல்லேலூயா. இந்த உலகம் முடிஞ்சாலும் அவருடைய பிள்ளைகளுக்காக பரலோகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், இன்னொரு உலகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகம் முடிஞ்சாலும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஆண்டவரோடு இன்னொரு உலகத்தில் நம்ம வாழுவோம். அதுக்கு நம்ம சும்மா வாழ்வோம்னு சொல்லிட்டு இருந்தால் வாழ முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கும் போது பல தடைகள் வரும். அதுதான் அங்கே விழிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. தூக்கம், பல சிந்தனைகள், இப்படி ஏதாவது ஒரு தடை நமக்கு வரலாம். அந்த தடைகளெல்லாம் நாம் தகர்த்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க சீசர்களால் என்ன செய்ய முடியல? அவங்க ஜெபம் பண்ணாங்களா? சீசர்கள் ஜெபிக்கலை. அவங்க என்ன செய்தாங்க?
நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அவர்கள் கண்கள் நித்திரை மயக்கத்தில் நிறைந்திருந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொன்னா 1 மணி நேரமா அது விழித்திருக்க கூடாதான். இந்த வசனத்தை வச்சு நான் சொல்றேன், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் குறைந்தது 1 மணி நேரமாவது நம்மால் ஜெபிக்க முடியவில்லை என்றால் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாக நாம் வாழவில்லை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. இப்போ உங்கள் மனசில் நீங்கள் கேட்டு பாருங்க, எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன், அடிக்கடி சொல்கிற மாதிரி. எப்போதும் நான் ஜெபம் பண்ணிட்டேன், படுக்கும்போது நான் ஜெபிக்கிறேன், டிவி பார்க்கும்போது கூட ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன், சமையல் பண்ணும்போது கூட ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன். அல்லேலூயா. இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. உண்மையாக ஆண்டோட சமூகத்தில் ஒரு மனமாக 1 மணி நேரமாவது நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? அப்படி ஜெபிக்கலைன்னா நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, பரலோகத்தில் வந்தால் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. 1 மணி நேரமாவது ஜெபிக்காதவங்க பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாதவங்க ஒரு கிறிஸ்தவங்களாகவே வாழ முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே தான் இயேசு சொன்னார், 1 மணி நேரமாவது உங்களால் விழித்திருக்க முடியவில்லையா? நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆகவே ஜெபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம ஜெபிக்கிறோமா 24 மணி நேரம், ஒரு நாளுக்கு 24 மணி நேரத்தில் நம்ம 1 மணி நேரமாவது ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? அது சிந்திச்சு பாருங்க. அடக்கும்போது துதிக்கிறது இருக்கட்டும், படுக்கும்போது ஜெபிக்கிறது இருக்கட்டும், உட்கார்ந்துருக்கும்போது நீங்கள் வேலை செய்யும் போதெல்லாம் துதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்காக 1 மணி நேரமாவது ஒதுக்கி உங்களால் ஜெபிக்க முடியுதா? அப்படி ஜெபிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் இன்னும் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகலை, இன்னும் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் செய்யலை. அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் தானாக வரும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழுப்புதல் தானாக வரும். உங்கள் வாழ்க்கை தானாக பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க, ஆண்டவரே நான் இன்னையிலேருந்து 1 மணி நேரமாவது கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன். இது ஒரு பேசிக், இது ஒரு அடிப்படை. இதுக்கு மேலே நம்ம ஜெபிக்கணும். ஆனால் 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிக்க முடியலை அப்படின்னா நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. ஆகவே ஜெபிப்பதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொலோசியர் 4:2 வாசிக்கிறோம். கொலோசியர் 4:2 வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கீழே ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்போ விழித்திருங்கள் வார்த்தை ஜெபத்தோடு சேர்ந்து வருகிறது. ஏனென்றால் நம்முடைய ஜெபத்தை தடை பண்ணும்படியாக பல விதமான காரியங்களை பிசாசு என்ன செய்வா? கொண்டு வருவான். அல்லேலூயா. நம்மை ஜெபிக்க விடக்கூடாது என்பதுதான் பிசாசுடைய நோக்கம். ஆண்டவர் எவ்வளவு சொல்லியும் அந்த சீசர்களால் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அவன் போராட்டத்தை கொண்டு வருவான், பல பிரச்சனைகளை கொண்டு வருவான், சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருவான், தூக்க மயக்கத்தை கொண்டு வருவான், சோர்வை கொண்டு வருவான், அவிசுவாசத்தை கொண்டு வருவான், எதெல்லாம் வேணால் கொண்டு வந்து அவன் ஜெபத்தை தடை பண்ணுவான். ஆனால் நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இடைவிடாமல் என்று சொல்லும்போது எல்லா தடைகளையும் தாண்டி நாம் ஜெபிக்க வேண்டிய அந்த நேரம், ஒதுக்கி இருக்கிற நேரத்தை சரியாக நம்ம நினைச்ச வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. இடைவிடாமல். தானியேல் எப்படி ஜெபித்தான்? தவறாமல் ஜெபித்தான். அல்லேலூயா. டெய்லியும் தினந்தோறும் 3 நேரம் அவன் ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதை அப்படியே கரெக்டாக அவன் செஞ்சான். தினமும் 3 வேளை அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அதே போல இடைவிடாத அந்த ஜெப வாழ்க்கை நமக்கு மிகவும் தேவை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆமீன், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சில நேரத்தில் ஜெபித்து சில சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்ம ஜெபிச்சு என்ன எதுவுமே கிடைக்கலையே, நம்ம ஜெபிக்காமலே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் நமக்கு வரும். ஆனால் அங்கே ஒரு ஓமையை கூட இயேசு சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அது 2வது விஷயம். அல்லேலூயா. ஆனால் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். யோபு சொன்ன அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பேன். அதே தான் ஜெபமும். ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, அந்த 1 Peter 4:8 வாசிங்க. ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது நமக்குள்ள இருக்க வேண்டிய காரியம் அன்பு. ஒருவரில் ஒருவர் எப்படிப்பட்ட அன்பு இருக்கணும்? ஊக்கமான அன்பு. அல்லேலூயா. சும்மா மேலோட்டமான அன்பு அல்லது மாய்மாலமான அன்பு, கடமைக்கான ஒரு அன்பு அல்ல, ஊக்கமான அன்பு. ஒருவரை ஒருவர் நாம் எப்படி நேசிக்க வேண்டும்? ஊக்கமாக நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஊக்கமான அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:12 இயேசு சொல்லுகிறார். கடைசி நாட்களை குறித்து அவர் சொல்லும் போது அங்கே சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து சீஷர்கள் கேட்குறாங்க, இந்த உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் என்ன அடையாளம், அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். அந்த உலகத்தின் முடிவு எப்போ வரும், இயேசு எப்போ, அவருடைய வருகை எப்போது இருக்கும், இப்படிலாம் நிறைய காரியத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே அன்பு அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகிற ஒரு காலம். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவர் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய், ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் 1 யோவான் 4:20 நான் வாசிக்கும் போது வாசிக்கலாம். 1 யோவான் 4:20 வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. இப்போ நம்முடைய அன்பு பரிசோதிக்கப்படுகிற அந்த காரியம் எங்கே? இந்த வாழ்க்கையில தான். அல்லேலூயா. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஜீவனையே கொடுப்பேன் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் நான் உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிறோம் என்றால் நாம் சகோதரர்களை என்ன செய்வோம்? நேசிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு சகோதர அன்பு இல்லை, குடும்பத்தில் இல்லை, சபையில் இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அப்போ ஆண்டவர் யாரை அவர் எடுத்துக்கொள்வார், யாரை மனவாட்டியாக அவர் சேர்த்துக்கொள்வார்? நாம் அங்கே சொல்லப்படுது போல மற்றவர்களை உண்மையாக நாம் அன்பு கூறும்போது, மற்றவர்கள் மீது உண்மையாக அன்பு கூறும்போது தான் ஆண்டவர் தம்மோடு நம்மை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்போ கண்ட சகோதரன் நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படி அவன் நேசிக்க முடியும்? அது முடியவே முடியாது. ஆகவே நாம் நம்மோடு பழகுகிறதான சக மனிதர்கள், சகோதர சகோதரிகள், நம் பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம் குடும்பத்திலே இருக்கிறவங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே என்ன இல்லை? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள அன்பு இல்லை, பெற்றோருக்கு பிள்ளைகளுக்குள்ள அன்பு இல்லை, கணவன் மனைக்குள்ள அன்பு இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தணிந்து போகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் அன்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமானது என்று நாம் வேதத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். அல்லேலூயா. அன்பே உயர்ந்தது, அன்பே சிறந்தது. அல்லேலூயா. அன்பே பெரியது என்று நாம் கொரிந்தியரில் வாசிக்கிறோம். ஆகவே அந்த அன்பு நமக்குள்ள அவசியம். முதல்ல நமக்கு என்ன அவசியம்? ஜெபம். அல்லேலூயா. ரெண்டாவது அன்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிற. மூன்றாவது 9ஆம் வசனத்தை வாசிங்க. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உபசரிக்க வேண்டும். ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? உபசரித்தல். விசாரித்தலுக்கும் உபசரித்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. உபசரித்தல் ஆங்கிலத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை. அல்லேலூயா. அந்த உபசரித்தல்
யாருக்குள்ள இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் முறுமுறுப்பில்லாமல் உபசரியுங்கள். ஒருவர் உபசரிக்கிறோமா? சர்ச்சைக்கு வர்றோம், ஆனால் சர்ச்சில் பாதி பேருக்கு மேலே நமக்கு என்ன செய்யாது, யாருன்னே தெரியாது. புது ஆத்மா யாருன்னு தெரியாது, பழைய ஆத்மா யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. ஒன்று தெரியும், இந்த சர்ச்சு ஸ்டேஜ் தான் சிலருக்கு தெரியும், பாஸ்டர் தெரியும், சிலருக்கு பாஸ்டர்மாவு கூட என்ன செய்யாது, தெரியாது. அப்படிலாம் சபைக்கு வருவாங்க. முன்னாடி இருந்த சபையில் என்ன நடந்திருக்கு பாருங்க. இப்போ போகும்போது சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல வரும்போதே மேரேஜ் பண்ணிட்டு தான் வந்திருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா 2 வருஷமாக இருந்திருக்கிறோம், ஆனால் 2 பிள்ளைங்களோட போயிருக்கிறோம், பிள்ளைங்களையும் தெரில, என் ஒய்ஃபையும் தெரில, 2 வருஷமாக அங்கே ஊழிச்சதை நான் ஏதோ கல்யாணமாக பேச்சுலராக வந்திருக்கேன்னு தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அல்லேலூயா. இப்பவுமே யாராவது அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த அளவுக்கு சிலர் வர்றதும் போகிறதும் தான், என்ன நடக்குது என்ன எதுவும் அவங்களுக்கு தெரியாது. வருவாங்க, அது சபை அல்ல. அல்லேலூயா. ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்கணும், அதுக்கு மேற்படி உபசரிக்கணும். அல்லேலூயா. இப்போ எல்லா இடத்துலையும், சபையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்தவங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? உபசரிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் உபசரிக்கிறவர்களை குறித்து நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்கிற மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டு. அல்லேலூயா. அப்ப அந்நியர்களை உபசரிக்கணும். நமக்கு தெரியாதவங்களை கூட நம்ம என்ன செய்யணும்? உபசரிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. உபசரிக்கிற அந்த கேரக்டர், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. அன்று ஆபிரகாம் ஒரு 3 பேர் வர்றாங்க, அவங்களுக்கு யாருன்னே அவனுக்கு தெரியாது. 3 புருஷங்க வராங்க, அதுதான் தெரியுமே தவிர, உடனே அவன் என்ன செய்கிறான்? கூடாரத்தில் ஓடி போய் அவங்கள வரவேற்று, நீங்கள் எங்கேயும் போகலை, எங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இங்கே தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி, இங்கே தங்கணும், இன்னைக்கு நீங்கள் சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்காக சாப்பாட்டை ரெடி பண்ணுறேன்னு சொல்லி உடனே மனைவிட்ட சொல்லி, வேலைக்காரன்ட்ட சொல்லி சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்க உபசரிக்கிறான். அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க பேர் என்ன, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதுவும் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவன் என்ன செய்கிறான்? போய் கூப்பிடுறான், எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக தான் அந்த வழியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க உபசரிச்சுட்டு பார்த்தா, கடைசியில் அவங்க யார்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வந்த தூதர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே போல லோத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ஆதி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? உபசரிக்கிறவங்களா இருந்தாங்க. அல்லேலூயா. அதனால சில நேரம் தேவதூதர்களை கூட அவங்க உபசரிச்சாங்க. அவங்க போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு, ஓஹோ இவங்க மனுஷங்க இல்லை, இவங்க யாரு? தேவதூதர்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த யாருக்கு தேவதூதர்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, உபசரிக்கிறவங்க தான் தேவதூதர்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. சும்மா சோத்திரம் 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 அல்லேலூயா அல்ல 1000 சோத்திரம் சொன்னால் தேவதூதன் இறங்கி வருவார் அப்படி நினச்சிட்டு இருக்காதுங்க. அல்லேலூயா. உபசரிக்கிறவங்க தான் தேவதூதர்களை தரிசிக்க முடியும். அவர்கள் யாரென்று தெரியாமல் உபசரித்தார்கள், ஆனால் தேவதூதர்களை சந்தித்தார்கள், அவர்கள் தேவனையே சந்தித்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபசரிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது 24ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 24 17 முதல் 20. ஆமென். அல்லேலூயா. ரெபேக்காளுடைய அந்த உபசரிக்கிற தன்மையை நம்ம அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெபேக்காள் இந்த ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்ப்பதற்காக அவனுடைய வேலைக்காரர் எலியாசார் அங்கே போகிறார்.
அப்படி போகும்போது அவர் ஒரு பொருத்தனையோடு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். அதன்படியே ஒரு அடையாளத்தோடு ஜெபிக்கிறார். அதன்படியே அந்த ரெபெக்காளை அவன் சந்திக்கிறான். அப்போ கேட்குறான், எனக்கு குடிக்கிற கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ அந்த துறவில் அவன் என்ன செய்கிறான், தண்ணி எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வர்றான். அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தான், அப்போ உனக்கும் தர்றேன், ஒட்டகத்துக்கு என்ன செய்வேன், அவன் ஒட்டகத்துக்கு வேணும்னு கேட்டானாவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இருந்தா உனக்கு இஷ்டம் இருந்தால் போய் தண்ணி என்னச்சு இப்படி அப்படிப்பட்ட தன்மை இருந்தால் தான் தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டை வராதே. அல்லேலூயா. தண்ணி பிடிக்கிற இடத்துல எதுக்கு சண்டை வருது? லாரி வந்தவொடனே எதுக்கு சண்டை வருது, அடிப்பிடி வருது? அது சில நேரம் கொலையில் போய் கூட முடியுது. அல்லேலூயா. ஏன்? கிறிஸ்தவங்களுக்குள்ள என்ன இல்லை, அதில் கிறிஸ்தவங்களும் இருக்கலாம், அதில் முஸ்லீம் இருக்கலாம், ஹிந்து இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற கிறிஸ்டியன் நீ எப்படி இருக்கிற? அல்லேலூயா. இங்கே அவன் சொல்கிறா, உனக்கும் தர்றேன், ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும்? ஒட்டகம் நிறைய தண்ணி குடிக்கும். அல்லேலூயா. சாதாரணமாக அவன் தண்ணி அதை சேர்த்து வைக்கிற ஒரு விலங்கு இல்லையா, அதுக்கு நிறைய நாட்களுக்கு அதை சேர்த்து வச்சுக்கும், அவ்வளோ தண்ணி குடிக்கும். அது குடித்து தீரு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெளிச்சுட்டு போகலை. அந்த ஒட்டகம் அவன் எல்லாரும் குடித்து தீர்க்கும் வரைக்கும் என்ன செய்தாள், அவள் துறவில் போய் அந்த குடத்தில் தண்ணியை மொண்டு அவள் கொடுத்து கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. யார் எவன் எங்கேருந்து வந்திருக்கான் எதுவும் தெரியாது. அல்லேலூயா. அதில் ரெண்டாவது தான் அவங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு கிழமை வந்திருக்கான், கூட 2-3 பேர் கூப்பிட்டு வந்திருக்கான், ஒட்டகத்தோடு வந்திருக்கான், எங்கேயோ ஒரு தூரமாக இருந்து வந்திருக்கான், அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். தவிர சரி ஏதோ தாகத்து கேட்டான், கொடுத்துட்டு நம்ம ஓடிடுவோம் வீட்டுக்கு அப்படின்னு அவன் நினைக்கல. அந்த ஒட்டகத்துக்கெல்லாம் என்ன செய்தான், மொண்டு வார்த்தாள். அல்லேலூயா. அதுதாங்க உபசரிக்கிற தன்மை. அந்த ரெபெக்காளை தான் கர்த்தர் இன்றைய வரைக்கும் எல்லா மேடைகளிலும் பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு காரணம் அவளுக்குள்ள இருந்த அநேக காரியங்களில் இந்த உபசரிக்கிறதும் ஒரு முக்கியமான காரியம். 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, அதே அதிகாரம். நாங்கள் தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள் எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனம் வேண்டிய மட்டும் இருக்கிறது, தங்க இடமும் உண்டு என்றாள். அல்லேலூயா. அவன் கேட்குறான், நீ யாருடைய மகமா, உங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட்டு நாங்கள் தங்கிக்கலாமா, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வீட்டில் போய் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் அவன் என்ன செய்தான், எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் உண்டு, இந்த மிருகஜீவனுக்கெல்லாம் சாப்பாடு தீவனம் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உபசரிக்கிற ஒரு தன்மை அவளுக்குள்ளே இருந்ததை ஆழமாக அங்கே பார்க்குறோம். அவன் கேட்டதுக்கு விட அவன் எக்ஸ்ட்ரா சொல்கிறான். அவன் எனக்கு குடிக்க தண்ணித்தான் அப்படிங்கிறான், ஒட்டகத்துக்கு நான் மார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. இப்போ சொல்கிறான், தங்குறதுக்கு இடம் உண்டான்னு கேட்டால் நான் வீட்டில் போய் கேட்டு வரேன்னு கூட அவன் சொல்லலை. இடம் உண்டு, நீ வச்சிருக்கிற மிருகஜீவனுக்கும் சாப்பாடெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. தானியம் என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அவ்வளோ ஒரு உபசரிக்கிற ஒரு குணசாலியாய் அந்த ரெபெக்காள் இருந்தாள். நாம் உபசரிக்கிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 4ஆவதாக 10வது வசனத்தை வாசிங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே உக்கிரானக்காரனை போல அல்லேலூயா. உக்ரானக்காரன் பைபிளை என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் வாசிக்கும் போது வாயை திறந்து வாசிக்கணும். நீங்கள் எல்லோரும் பைபிளை வாசிப்பீங்க எனக்கு தெரியும். ஆனால் என் பிள்ளைகள்கிட்ட நான் அதான் சொல்கிறேன், பைபிளை திறக்கும்போது சத்தம் வாயிலிருந்து என்ன செய்யணும் வரணும். அப்போ தான் சில மிஸ்டேக்லாம் மனசில் வச்சு வாசிட்டே இருந்தோன்னு சொன்னால், பப்ளிக்கில் வாசிக்கும் போது இப்படி தான் சில நேரம் என்ன செய்யும், தப்பு எல்லாருக்கும் வரும், எனக்கு கூட வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வீட்டில் வாசிக்கும்போது எப்படி வாசிக்கணும், இப்போ வாசிக்கிறோம்ல, இப்போ வாசிக்கிற மாதிரி என்ன செய்யணும், வாசிக்கணும். இப்படி ஊமையாக வாசிட்டு இருந்தேன்னு சொன்னால் அந்த ப்ரொனவுன்சியேஷன் என்ன செய்யாது, வாயில் வராது. அல்லேலூயா. ஆகவே இந்த பிரச்சனை எல்லாம் மாறணும் அப்படின்னா வீட்டில் இருக்கும்போதே சர்ச்சில் வாசிக்கிறதுக்காக இல்லை, எப்பவும் எல்லா பிள்ளைகளும் சிறியவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் அப்படி வாசித்தோன்னு சொன்னால் இந்த தப்பு வராது. அல்லேலூயா. சரி, ஆகவே
இங்கே வாசிக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆமா, உபசரியுங்கள், உதவி செய்யுங்கள். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கிறோமா? அந்த தன்மை கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். முடிவு சமீபமாயிற்று அப்படின்னா அதுக்கு என்ன ஆயத்தம் தேவை? முதல்ல ஜெபிக்கணும், ரெண்டாவது அன்புள்ளவங்களா இருக்கணும், மூன்றாவது உபசரிக்கிறவங்களா இருக்கணும், நான்காவது உதவி செய்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் லாசர் கதை தெரியும். உவமை இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 19 - 21 வரைக்கும் வேகமாக வாசிங்க. சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். தரித்திரனும் இருந்தான். ஆசையா இருந்தான் தான் வாசிக்கிறோம். அதாவது ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் தான், சம்பிரமமாக வாழ்ந்தான். அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. அவன் வாசல் இருக்கையில் லாசருங்கிற ஒருத்தர் இருந்தான். அவன் எதுக்காக இருந்தான்? இவன் ஒரு பெரிய பணக்காரன். இவன் வீட்டில் ஏதாவது மீதி இருந்தால் கூட என்ன செய்வாங்க? தூக்கி வெளியே வீசும்போது அதையாவது என்ன செய்யலாம், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தானா. ஆனால் அது கிடச்சிச்சா கிடைக்கலையான்னு தெரில. ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு, நாயும் கூட அங்கே ஆசையாகவே இருந்துச்சு. அவன் தூக்கி போடுற வெளியே போடுற அந்த மீதி சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கு நாயும் போட்டியாக இருந்துச்சு. நாயோட நாயாக இவனும் என்ன செய்தான்? ஒரு மனுஷன் அதில் வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ ஒரு பிரெட் அப்படி வருதுன்னு வைங்களேன், உடனே டாக் என்ன செய்யும்? ஓடியே போகும், யாருக்கிட்ட முதல்ல கிடைக்குன்னு சொல்லி. அப்படி அடித்து பிடிச்சி இவனுக்கு அது கிடைக்கலையே தெரியல, இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யம் ஒரு நாள் கூட இவன் கூப்பிட்டு வாசலில் ஒருத்தன் இருக்கானே பாவம், மேலெல்லாம் புண்ணாக இருக்குது, சாப்பாடு கூட வழியில் நாய் கூட நம்ம வெளியே தூக்கி போடுறத நாய்கள் கூட சண்டை போட்டு தான் சாப்பிட்றான். அதனால் அவனுக்கு என்ன செய்யலாம்? டெய்லியும் ஒரு நேரமாவது ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு அங்கே அவன் கொடுத்ததா சொல்லப்படலை. அல்லேலூயா. அப்போ பசியிலே இருந்தான். நாய் கூட வாழ்ந்துட்டு இருந்தான். நாயும் அவன் மேலே என்ன செய்திருச்சு? அது பசிக்கும்போது இவனுடைய பருக்களை என்ன செய்திருச்சு? நக்கிருச்சு. ஃப்ரெண்டாக இருந்தான். அல்லேலூயா. ஆமாம், பசிச்சு நக்கி இருக்கலாம், பாசத்தில் நக்கி இருக்கலாம். அல்லேலூயா. நாய் பாசத்தில் என்ன செய்யும்? நக்கும். அப்படி தானே? பொருளை இவங்க ரொம்ப ஃப்ரெண்டாக பார்க்க ஒன்றா அங்கே இருந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் அவ்வளோ ஒரு. ஆனால் இந்த லாசர் எங்கே போயிட்டான்? ஆபிரகாம் அடியில் பரதீசில் அவன் இளைப்பாரி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனால் ஐஸ்வர்யவானோ மரித்து நரகத்துக்கு போயிட்டான். 2 பேருக்கும் மரணம் வந்துச்சு. இவன் நரகத்துக்கு போனால் அவன் அங்கே தேற்றப்பட்டு கொண்டிருந்தான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவனுக்கு பசி இல்லை, அவனுக்கு தாகம் இல்லை, அவனுக்கு கவலை இல்லை, அவனுக்கு கண்ணீர் இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஐஸ்வர்யம் அவ்வளோ நாளும் அவன் கண்ணீர் வடிச்சிருப்பானோ, கவலைப்பட்டிருப்பானோ, பசியாக இருந்திருப்பானோ தெரில. ஆனால் அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த நரகத்தில், அந்த பாதாளத்தில் அவனுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. உதவி செய்யாமல் இருந்தால் இதுதான். அல்லேலூயா. ஆகவே தான் பைபிளில் சொல்லுது உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவருக்கு ஒருவர்னா என்னது? இன்னைக்கு ஒருத்தர் கஷ்டப்படலாம், நம்ம உதவி செய்யணும். நம்ம ஒரு நாளைக்கு கஷ்டப்படும் போது அவங்க என்ன செய்யலாம்? அப்படி தான் ஒருவருக்கு ஒருவர். யாரும் நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்க முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருக்கலாம், நாளைக்கு அவங்க கஷ்டப்படலாம். இன்னைக்கு கஷ்டப்படுற நாளைக்கு நல்லா இருக்கலாம். ஆகவே ஒருவருக்கு ஒருவர், யார் கஷ்டப்படுறோம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். அல்லேலூயா. சபைக்குள்ளேயும் சரி, வெளியிலும் சரி, எங்கும் சரி, நாம் அப்படிப்பட்ட உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னொரு ஓமை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து
அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்து கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். போதும். அல்லேலூயா. இங்க பாருங்க, 3 பேர் வராங்க. ஒன்று ஆசாரியன், இன்னொன்று லேவியன். ஒருத்தன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவனை அடித்து குற்றுயிராக இருக்கிறான். உயிர் போக அந்த சூழ்நிலையில் காயப்பட்டு கிடக்கிறான். அவனை பார்த்து ஆசாரியன் விலகி போனான், லேவியனும் விலகி போனான். இங்கே ஒரு சமாரியன் வந்தான். அவனும் அப்படி விலகி போகாமல் அவன் என்ன செய்தான், கண்டு மனதுருகி அவன் என்ன செய்தான் சொல்லி வாசித்தோம். அல்லேலூயா. கிட்ட வந்து அந்த காயங்களில் எண்ணெய் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அங்கே பராமரித்து ஒரு நாள் அவன் கூட இருந்து அவனை கவனித்து, அவன் எங்கேயும் அவசரமாக போகும்போது சத்திரத்தன கையில் காசும் கொடுத்துட்டு, அதிகமாக அதை செலவு பண்ணால் நான் திரும்பி வரும்போது கொடுக்குறேன், இவனை நல்லா சரி பண்ணி அனுப்பிடு. அல்லேலூயா. அதுதான் உதவி. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பொறுப்பாக யாரோ ஒருத்தன் அங்கே கிடக்கிறான், ஆனால் அவனுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துலையும் அவன் என்ன செய்கிறான், எல்லாரும் அவனை பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா. ஒரு குற்றுயிராக கிடக்கிற மனுஷனை பார்த்துட்டு போகிறாங்க. அவனை கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டிய கடமை உண்டு. அவங்க எல்லாம் கடமை மறந்தாங்க. இந்த சமார் என்ன செய்தான், அவன் ஐயோ இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப பொறுப்பாங்க செய்கிறான். அவன் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது. அல்லேலூயா. சும்மா ஏதோ அவனை தூக்கி விட்டுட்டு போகாமல், அல்லது அந்த காயத்தில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கட்டிட்டு நான் போயிட்டு வரேன்னு போகாமல், அல்லது 108க்கு கால் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வரேன் நேரம் ஆயிடுச்சின்னு போகாமல், அல்லேலூயா, தன்னுடைய வாகனத்தில் ஏற்றினான். தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு அங்கே சத்திரத்தில் சேர்த்துட்டும் அவன் போகலை. அன்னைக்கு அங்கே தங்கி இருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அவன் கூட இருந்து அவன் என்ன செய்தான், பராமரித்தான். அல்லேலூயா. எப்படி ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வியாதி இருந்தால் நம்ம என்ன செய்வோம், குடும்பத்தில் நம்ம அவங்கள கவனிப்போம். பிள்ளையாக இருந்தாலும் நம்முடைய பெற்றோராக இருந்தாலும் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு வியாதி வரும்போது, ஒருத்தர் கால் உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன செய்ய வேண்டும், குடும்பத்தார் தான் கவனிக்கணும் இல்லையா. அதே போல் அவன் கூட இருந்து கவனிக்கிறான், பராமரித்தான். அன்னைக்கு ஒரு நாள் அவன் வந்து என்ன செய்கிறான், அவனுக்கு அண்ணன் போல, அவனுக்கு தம்பியை போல, அவனுக்கு சகோதரனை போல இருந்து அவனை பராமரித்து, அவனுக்கு கையில் காசு இல்லை, ஏன்னா எல்லாம் திருட என்ன செஞ்சான், அடிச்சுட்டு போயிட்டான். அல்லேலூயா. அதனால் இவங்கிட்ட இருந்த பணத்தை எடுத்து கொடுத்து, இனியும் தேவைப்படுச்சினாலும் நான் செய்கிறேன் தர்றேன், அதுக்காக பணம் இல்லைன்னு சொல்லி இவனை அரைகுறையாக விட்டுறாத, நல்லா கவனித்து அனுப்புன்னு சொல்லிட்டு போகிறான். எவ்வளோ அழகான அந்த காரியத்தை செய்கிறான் பாருங்கள். அல்லேலூயா. அதே போல் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டியது ஜெபம், அன்பு, ஒருவரை ஒருவர் உபசரிக்கிற அந்த தன்மை, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற தன்மை. இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம கிறிஸ்தவங்க இல்லை. ஆகவே இந்த காரியெல்லாம் நமக்குள்ளே உருவாக, எதில் நம்ம குறைவுபட்டிருக்கிறோமோ அதை இந்த நாளில் அப்பா நிறைவாக்குங்கப்பா. இந்த 4 காரியத்தில் எதில் நம்ம குறைவாக இருக்கிறோம் யோசித்து பார்க்கலாம். பப்ளிக்கில் நம்மளை எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க, நம்முடைய சாட்சியின் ஜீவியம் எப்படி அங்கே இருக்குது, இதன் அடிப்படையில் இருக்குதா, இல்லை நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம செய்கிறது தான் செஞ்சிட்ருக்கிறோமா? இதன் அடிப்படையில் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை காத்து கொண்டாதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. காலம் ரொம்ப காலம் ஓடாது. அப்படிப்பட்ட ஒரு குறுகிய காலத்தில் இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய தலைமுறையில், நம்முடைய அந்த ஜீவியத்தில், நம்முடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து வரலாம். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதுக்கு வேணாலும் நம்ம வாழ்க்கையில் நேரம் இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் சொல்லாதுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கலன்னு சொல்லாதுங்க. அப்படி நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்களே இல்லை.
ஹல்லேலூயா. ரிபகன சகன ரபகன. ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க உங்களுக்கு நேரம் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா கிறிஸ்தவ ஜீவியம் செய்யவே முடியாது. நீங்க செய்யறது கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை, ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அன்பு தணிந்து போகிற இந்த காலத்துல கண்ட சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமென். ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னா நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை கண்டிப்பாக நேசிப்போம். மற்றவர்களை உபசரிக்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது யாரு எப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்லி நினைக்கிறோமா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது எதற்குமே நம்முடைய மனதை விட்டு கொடுக்காம கடின இருதயத்தோடு இருக்கிறோமா? அந்த ஐஸ்வர்யான் கடின இருதயத்தோடு வாழ்ந்தான். ஒரு நாள் கூட அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்ததான் சொல்லப்படலை. ஆகவே அவன் பாதாளத்துக்கு போனான். வேற அந்த ஐஸ்வர்யவான் கொலை செய்தான், கொள்ளையடித்தான், பொய் சொன்னான், கெட்ட வார்த்தை பேசினான். அப்படி எதுவும் அவனை குறித்து எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அப்படியானா நீ நிறைய காரியம் செஞ்சு ஒரு காரியத்தில் தவறுனா கூட அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது. ஜெபிக்கலாம், ஆவியில நிறையலாம், காணிக்க கொடுக்கலாம், ஆலயத்து கரெக்டா போகலாம். ஆனா இதுல நாம் எதுலையாவது ஒன்று தவறி நாம் பிடிவாதமாக இருப்போமானால் அதுதான் நமக்கு தடையாக மாறும். ஆகவே இந்த 4 காரியத்தில் இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிற 4 காரியத்தில் எதில் குறைவாக இருக்கிறோமோ அதை இன்னைக்கு சரி பண்ணிடலாம். ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. அப்பா, உலகம் முடிய போகுதுப்பா, நீர் சீக்கிரமா வரப்போறீங்கப்பா. இந்த உலகம் முடிவடையதுக்குள்ளாக நீங்க வரப்போறீங்க. உண்மை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேனா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி, பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி. பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரமானந்த கீதமங்கெழும்ப, பரமானந்த கீதமங்கெழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. நீ அங்கிரு. உள்ளத்தை கேட்டு பாருங்க. என் மனமே, ஆத்மாவே, நீ அங்கே இருப்பாயோ. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, பேதுரு பவுலும் யோவானும் அங்கே. இன்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும், இன்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும், இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும். ஆமென். நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ. சோதனைகளை வென்றவர் எவரும், சோதனைகளை வென்றவர் எவரும், துன்பம் தொல்லைகளை சகித்தவரும், துன்பம் தொல்லைகளை சகித்தவரும். ஜோதி ரூபமாய் சொர்க்கத்தில் ஜொலிக்க, ஜோதி ரூபமாய் சொர்க்கத்தில் ஜொலிக்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. நீ அங்கிருப்பாயோ, அங்கிருப்பாயோ, நீ. ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம், ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம், திருமுடி அணிந்திலங்கிடவும்,
குட்டியும்